வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ நாம் எதிர்பார்த்த அந்த நாள் இன்றைக்கி வந்திருக்கு. 23,800 உடைச்சாங்க அப்படின்னா டவுன் சைடு நல்ல ஒரு ரேலி நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி 24,800 அப் சைடு உடைச்சாங்க அப்படின்னா நல்ல ரேலி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஏன் இந்த இடத்த நம்ம எக்ஸாக்டாக இந்த 24,800 23,800 இதை நாம் சொல்கிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நிஃப்டி 50 இந்த ப்ரைஸ் கிட்ட என்ன விதமான ரியாக்ஷனை மார்க்கெட்டில் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நாம் பார்த்தாகணும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 24,800 ப்ரைஸ் இந்த ரேஞ்சை உடச்சிட்டு கீழே வந்தாங்க, மறுபடியும் மேலே போயிட்டாங்க, மறுபடியும் ஒரு உடச்சிட்டு கீழே வந்தாங்க, மறுபடியும் மேலே போயிட்டாங்க, மறுபடியும் இந்த இடத்துல கீழே உடச்சிட்டு மறுபடியும் மேலே போனாங்க. இந்த இடத்துல நமக்கு 3 டைம் இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் எடுத்த மாதிரி காமிக்கிறாங்க, மறுபடியும் உடச்சிட்டு மறுபடியும் மேலே போயிருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 24,800 கிட்ட இந்த ரேஞ்சில் பாருங்கள் எத்தனை தடவை கீழே உடைச்சாங்க மேலே போனாங்க, கீழே உடைச்சாங்க மேலே போனாங்க அப்படின்ட்டு சுற்றிக்கிட்டே வந்துருக்குறாங்க இந்த இடத்துலலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் எப்படியெல்லாம் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் பிஹேவியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 24,800 உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அப்போ என்ன நடக்கலாம், நமக்கு இந்த ட்ராப் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே நடக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான லெவல். இதுக்கு மேலே அப்படின்னா ஒரு ரேலி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இது உடச்சதுக்கப்புறம் நமக்கு என்ன மாதிரி ஒரு ரேலி நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். 24,800 கிட்டத்தட்ட ஒரு 26,000 வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த 24,800 ஒரு 25,600 நோக்கி மார்க்கெட் நகர்ந்துருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜாக ஒரு 1000 பாயிண்ட் அப்படிங்கிற மூமெண்ட் அப்படிங்கிறது இந்த ரேஞ்சில் நமக்கு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 23,800 இந்த இடத்துல மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்க பாருங்கள். ப்ரைஸ் இந்த 23,800 கிட்ட கீழே உடைக்கிறாங்க, மறுபடியும் மேலே போயிட்டாங்க, மறுபடியும் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, கீழே உடைக்கிறாங்க மேலே போகிறாங்க, கீழே உடைக்கிறாங்க, மறுபடியும் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, இந்த ப்ரைஸை ஒரு பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் ஒரு பிரேக் அவுட் கொடுக்க முடியல. மறுபடியும் ப்ரைஸ் எந்தளவுக்கு கீழே இறங்கியிருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட 23,800 22,000 வரைக்கும் கீழே இறங்கியிருக்கு. மறுபடியும் இந்த இடத்துல பாருங்கள், ப்ரைஸ் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு. மறுபடியும் எங்கே போயிருக்கு, கிட்டத்தட்ட 21,800 வரைக்குமே மார்க்கெட் கீழே இறங்கிருச்சு. அப்போது 23,800 டவுன் சைட்லேயும் நமக்கு என்ன விதமான ஒரு ரியாக்ஷன் கொடுக்குது, மிகப்பெரிய லெவலில் ஒரு ரேலி டவுன் சைடு கொடுக்குது. அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நான் இவ்வளோ நாள் உங்களுக்கு இந்த லெவல் முக்கியம், இந்த லெவல் முக்கியம், ஸோ இந்த லெவலை உடைச்சாதான் அதுக்கு அடுத்த லெவல் நமக்கு ஒரு ரேலி நமக்கு கிடைக்கும், இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்குண்டான ரீசன் இதுதான். ஸோ இதோட பிஹேவியர் எப்படி இந்த இடத்துல ஒரு அப்ட்ரெண்டுக்கு ஒர்க் ஆகிருக்கு பாருங்கள். அதே மாதிரி டவுன் சைடுக்கு இதோட பிஹேவியர் எப்படி ஒர்க் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஒரு 16ஆம் தேதி போன மாதம் ஒரு 1000 பாயிண்ட் மூவ் அப்படிங்கிறது நிஃப்டியில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 24,800 உடைக்கணும் அல்லது இந்த 23,800 உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அது இன்பிட்வீன் கேப்பில் நாம் புல் பேக் லெவல், அதாவது இந்த ஹையுக்கும் இந்த லோவுக்கும் ஒரு புல் பேக் வேல்யூ ஒன்று இருக்குது. அதாவது 50% ஆஃப் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது தான் புல் பேக் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த வேல்யூ எங்கே இருக்குது அப்படின்னா 24,250 கிட்ட இருக்குது. ஸோ அந்த இடத்துல இருந்து நமக்கு ஒரு அப் ட்ரெண்ட் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில், அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் எய்தர் ஆர் சைடில் நமக்கு 100 பாயிண்ட்ஸ் மூவ் நமக்கு கிடைக்கும். ஆனால் ப்ரைஸ் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்டாக தான் நமக்கு நடந்திருக்கு. ஸோ மேக்ஸிமம் நமக்கு மார்க்கெட் எங்கே மூவ் ஆகும், ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு தான் மூவ் ஆகும். ஸோ இந்த இடத்துல நாம் டவுன் ட்ரெண்டு தான் மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படின்ட்டு நாம் சொன்னோம் அப்படின்னா, அதில் சிலர் கால்ஸ் எடுத்துகிட்டு உட்காந்துருவாங்க. ஸோ அதுக்காக தான் அப்படி அந்த டைரெக்ஷனை நாம் சொல்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த ரேஞ்சில் நமக்கு ட்ராப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக ட்ராப் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு டவுன் சைடு வந்துட்டாலும் ட்ராப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். இந்த இடத்துலையும் உங்களை எல்லாம் ட்ராப் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் இந்த இடத்துலையும் நம்மளெல்லாம் ட்ராப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இது ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைக்காத வரைக்கும்
நம்மளை வந்து ட்ராப் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு நியூஸ் வந்து வருது. நம்மளோட பிரதமர் என்ன சொல்கிறாரு, தங்கம் அதிகமாக வாங்காதீங்க, பெட்ரோல் டீசல் அதிகமாக வந்து யூஸ் பண்ணாதீங்க, வெளிநாடு அதிகமாக வந்து போகாதீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு வந்து ட்ரை வந்து பண்ணுங்கள், ஸ்கூல்லையும் வந்து வீட்டிலேருந்தே கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்து கொடுக்குறாரு. ஆனால் மார்க்கெட் வந்து அதுக்கும் 2 நாளைக்கு முன்னாடியே ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்கு பாருங்கள். அதுதான் வந்து இந்த இடம். அதாவது ஏப்ரல் 7ஆம் தேதியே மார்க்கெட் வந்து அதுக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து எப்பயுமே அந்த நியூஸ் வர்றதுக்கு முன்னாடியே மார்க்கெட் வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துரும். ஸோ அதனால தான் வந்து நான் பெரும்பான்மையாக வந்து சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறது வந்து கிடையாது. அதாவது அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து மூவ் பண்ணுறது வந்து கிடையாது. எல்லாமே இந்த சார்ட்டில் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ அந்த சார்ட்டை நீங்கள் கரெக்டாக வந்து அனாலிசிஸ் வந்து பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு மூவ் வந்து எந்த பக்கம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத முதற்கொண்டு உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அதுக்கு மிகப்பெரிய லெவலில் பொறுமை வேணும். மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு வந்து அந்த அனாலிசிஸ் பண்ணுற அந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெரியணும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப 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 கஷ்டமாக தான் வந்து இருக்கும் இது. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து இதை டீகோட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வந்து மார்க்கெட்டோட டிரெக்ஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் வந்து இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நியூஸுக்கும் மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத முன்னாடியே நாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படின்னா நாம் நிறைய வந்து ஒரு பேக் டெஸ்ட் வந்து பண்ணணும். ஒரு குரூடாயிலோட நியூஸ் வருது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட்டில் என்ன ரியாக்ஷன் இருக்குது, ஒரு பேங்கிங் சம்மந்தப்பட்டதில் ஏதாவது ஒரு நியூஸ் வருது அப்படின்னா அதுக்கு வந்து மார்க்கெட் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுது, ஏதாவது ஒரு தொற்று நோய் சம்மந்தப்பட்டது, இப்போ கொரோனாலாம் வந்து வந்துச்சு இல்லையா, ஸோ அது மாதிரி நியூஸ் வந்து வரும்போது மார்க்கெட்டு எப்படி ரியாக்ட் வந்து பண்ணுது, அதோட எக்ஸ்ட்ரீம் தான் நமக்கு வந்து லாக்டவுனில் வந்து போட்டது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு, கொடூரமாக வந்து ரியாக்ட் வந்து பண்ணியிருக்கு. ஏன்னா ஒட்டுமொத்த உலக பொருளாதாரமும் அன்றைக்கி வந்து முடங்கி நின்றுருந்தது. யாருமே வீட்டை விட்டு வெளியே போகலை. ஸோ எல்லாமே வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருந்ததுனால பொருளாதாரம் எங்கேயுமே வந்து நகரலை. அப்போ யாருக்கும் எந்த சேல்ஸும் வந்து நடக்காது, எந்த மேனுஃபேக்சரிங் வந்து நடக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும், மார்க்கெட் வந்து கீழே தான் விலை தான் செய்யும். ஸோ அப்போ ஒவ்வொரு நியூஸுக்கும் வந்து ஒரு வேல்யூ வந்து இருக்குது. ஸோ அந்த வேல்யூவை நாம் வந்து ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நேற்று ஒரு ஐடியா சொன்னேன் இல்லையா, ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நியூஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க கிடைச்சிருக்கு மார்க்கெட்டில். ஸோ இந்த நியூஸுக்கு மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக வந்து ரியாக்ட் பண்ணுச்சா, நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணுச்சா, எவ்வளவு பாயிண்ட் வந்து ரியாக்ட் வந்து பண்ணுச்சு, குறிப்பிட்டு எந்த செக்டார் அதுக்கு வந்து ரியாக்ட் ஆச்சு, குறிப்பிட்டு எந்த ஸ்டாக் வந்து ரியாக்ட் ஆச்சு, எந்த அளவுக்கு வந்து கீழே இறங்குச்சு மேலே போச்சு அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை அப்படியே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. 1 வருஷம் 2 வருஷம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அது உங்களுக்கு ட்ரேடிங்கில் வந்து ஹெல்ப்பும் பண்ணும், அதே மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சைட்லேயும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் வந்து பண்ணும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து தெரியும், ஆஹா இந்த நியூஸ் வந்து வந்துருச்சு, இந்த பர்டிகுலர் செக்டார்லாம் வந்து அடி வாங்க போகுது, நாம் ஏதாவது அந்த நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் நம்மளோட ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கில் அது மாதிரி ஒரு ஸ்டாக்ஸ் ஏதாவது நம்ம வந்து வச்சுருக்கிறோமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ட்ரேடிங் ஸ்டைல்லையும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த விஷயத்தை உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சஜஷன் மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்தேன். ஸோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது, எதனால் வந்து ரியாக்ட் பண்ணுது, எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து மேலே போகும் கீழே வரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஓரளவுக்கு உங்களால் வந்து கெஸ் வந்து பண்ணிட முடியும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து கெஸ் பண்ணது என்ன அப்படின்னா, ஸோ இந்த லெவலில் வந்து உடைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து 1000 பாயிண்ட் வந்து மூவ் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்குண்டான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து கெஸ் பண்ணுறேன். ஸோ அப்படி கெஸ் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல ஒரு 24,800 வந்து உடைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ஆல் டைம் ஹை கிட்ட தான் வந்து ஒரு 1000 பாயிண்ட் லெவல் வந்து வருது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து உடைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து நியர்லி இந்த ரேஞ்சுக்கிட்டே வந்து ஒரு கேப் வந்து இருக்கு இல்லையா, அந்த கேப் வந்து ஃபில் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 1000 பாயிண்ட் வந்து மூவ் வந்து கிடச்சிரும். அப்படிங்கிறத வச்சு தான் நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த 24,800 அப்ட்ரெண்ட் உடைக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா இந்த 23,800 வந்து உடைக்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஆனால் உண்மையான லெவல் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, இந்த 24,250கிட்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து சிக்னல் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து கிடச்சிருச்சு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இருந்து ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டலாக வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அந்த இடத்துல இருந்து நல்ல ஃபால் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் வந்து நடந்திருக்கு. ஸோ ரியாக்ஷன் மார்க்கெட்டில் முன்னாடியே வந்து கிடச்சிரும்.
ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபாலோ த்ரூ கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுதா அப்படிங்கிறத நாம் வந்து பார்த்துக்கிட்டே வந்து இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபாலோ த்ரூ கேண்டில் தான். இதுக்கு வந்து சிக்னல் வந்து கிடச்சிருச்சு. ஒரு கேப் டவுன் ஃபாலோ த்ரூ, அடுத்ததும் ஒரு கேப் டவுன் ஃபாலோ த்ரூ, அதுக்கு அடுத்ததும் ஒரு கேப் டவுன் ஃபாலோ த்ரூ. ஸோ இந்த இடத்துலலாம் பாருங்கள், இந்த கேண்டலோட சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதை விட இன்னொரு கேண்டில் அந்த சைஸ் மிகப்பெரிய லெவலில் இருக்குது. இதையும் மிகப்பெரிய லெவலில் ஒரு கேண்டலாக வந்து மாறி இருக்கு. ஸோ அந்த டவுன் சைடோட அந்த வித்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே போய்கிட்டுருக்கு. ஸோ இதுதான் ஒவ்வொரு அந்த நியூஸோட அந்த ஒரு இன்டர்பிரிட்டேஷனை வந்து பண்ணுறது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இருக்குது. ஸோ இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துகிட்ருக்கு, இந்த இடத்துல சின்னதாக ஒரு சப்போர்ட் நமக்கு வந்து இருந்தது. ஸோ இந்த இடத்துலையும் இந்த இடத்துக்கும் நமக்கு வந்து அந்த கேப் இருந்தது. ஸோ மோரர்லெஸ் இந்த பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50% இந்த கேப் வந்து ஃபில் வந்து பண்ணிட்டாங்க. இப்போ மிச்சம் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது, ஒரு 23,300 கூட வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 23,150 இருக்குது. ஸோ 150 அப்படின்னா இந்த பக்கம் வந்து ஒரு 100, இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 250 பாயிண்ட் பக்கம் தான் இருக்குது, அவ்வளோதான். ஸோ 250 பாயிண்ட் வந்து டச் வந்து பண்ணாங்க அப்படின்னா இந்த கேப் வந்து ஃபில் வந்து ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கணும். ஸோ அதுதான் வந்து அடுத்த டேர்னிங் பாயிண்ட்டாக வந்து மார்க்கெட்டுக்கு வந்து இருக்கும். ஸோ அப்போ ப்ரைஸ் வந்து இந்த இடம், அதாவது ஒரு 23,150 இருக்கு இல்லையா, அந்த இடம் தான் வந்து நமக்கு வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக வந்து இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகுது, அல்லது வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கலாம், மறுபடியும் ஒரு புல் பேக்கை நோக்கி வந்து நகரலாம். அப்பயும் சொல்கிறேன், நகரலாம். ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் வந்து இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஹை இருக்குது, இந்த ஹையை கட் பண்ணலை. அடுத்த ஹை வந்து என்ன பண்ணியிருக்கு, அதோட இந்த ஹைக்கு கீழே தான் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அப்போது அடுத்த ஒரு சான்ஸும் எங்கே இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு லோயர் ஹையாக தான் வந்து இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து கன்சிடர் வந்து பண்ணணும். எப்போன்னு வந்து ப்ரைஸ் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகும் அப்படின்னா இந்த 24,800க்கு மேலே நமக்கு வந்து மறுபடியும் ஒரு க்ளோசிங் வைக்கும்போது தான் அப் ட்ரெண்டை பற்றியே நம்ம வந்து யோசிக்கணும். நான் சொல்கிறது ஒரு பொசிஷனலாக நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நாளை நமக்கு வந்து இதுக்குண்டான ஒரு ரியாக்ஷன் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ நாளை என்ன நடக்கலாம், இந்த இடத்துல இன்னும் ஒரு 250 பாயிண்ட் பக்கம் வந்து இருக்குது. அந்த இடத்துல மார்க்கெட் வந்து எப்படி வந்து ரியாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் வரும் நாட்களில் நமக்கு வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு புல் பேக் வந்து கிடைக்குமா, அல்லது வந்து மறுபடியும் இந்த இடத்துல ஏதாவது ஒரு புல்லிஷ் கேண்டில்ஸ்லாம் வந்து எதுவும் பிரிண்ட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் மறுபடியும் ப்ரைஸ் வந்து கீழே இறங்குச்சு அப்படின்னா அடுத்த ஒரு பொசிஷனல் லெவலில் வந்து எங்கே மூவ் ஆகும், இந்த இடத்துக்கு வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது 22,200 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். ஏன்னா இந்த லெவலை உடைச்சாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவல் சொல்லிக்கிற மாதிரி ஒரு சப்போர்ட் டெய்லி டைம் ஃப்ரேமில் இங்கே தான் வந்து இருக்குது. அப்போது ஒரு 22,200 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ இந்த லெவலில் உடைச்சிட்டாங்க, அதுக்கு அடுத்த லெவலுக்கு வந்து மார்க்கெட் எங்கே போகும், 23,150 கிட்ட தான் வந்து போக போகுது. அப்போ நாம் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணணும், இந்த ரேஞ்சிலிருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸாக நாம் வந்து சூஸ் வந்து பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த 23,150 உடச்சிட்டு வந்து கீழே போயிட்டாங்க, வால்யூம் நல்ல சப்போர்ட் வந்து பண்ணுது. அப்போ நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம வந்து எப்படி சூஸ் பண்ணிக்கணும், இன்பிட்வீன் கேப்பில் நம்ம இருக்கிறத நம்ம வந்து சூஸ் வந்து பண்ணணும். அதே மாதிரி டெய்லி டைம் ஃப்ரேம், டெய்லியில் மார்க்கெட் வந்து எப்படி வந்து ரியாக்ட் பண்ணணும், எவ்வளோ மினிமம் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதையும் ஆவரேஜ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் வந்து சூஸ் வந்து பண்ணிக்கணும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50யோட 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நேற்று நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த லோ வந்து கட் பண்ணாங்க அப்படின்னா மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கும். அதுக்கு குறைந்தபட்சமாக ஒரு 23,550 நோக்கி வந்து மினிமமாக வந்து கீழே போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல சின்னதாக ஒரு சப்போர்ட் இருக்குது, ஒரு 23,500, 450 இதையே நம்ம இன்ட்ராடே சப்போர்ட் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி நேற்று வந்து சொல்லியிருந்தோம். அப்போது மேக்ஸிமம் நமக்கு வந்து ஒரு 23,450 வரைக்கும் மினிமம் வந்து கீழே போகிறதுக்கு உண்டான அந்த ஆக்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நாம் வந்து நேற்று வந்து கெஸ் பண்ணி வச்சுருந்தோம். அதாவது நேற்றோட லோவை கட் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்கு, கேப் டவுன் நடந்து இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த லோ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருந்துச்சு இல்லையா, அதையும் உடச்சிட்டு வந்து கீழே வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 23,450 ஒரு சப்போர்ட் இன்ட்ராடே சப்போர்ட் இருந்தது, அதையும் உடச்சிட்டு வந்து கீழே வந்துட்டாங்க. ஸோ ஃபைனலி இந்த லோவும் வந்து கட் பண்ணி கீழே வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு பேரிஷான ஒரு லெவலில் தான் நமக்கு வந்து இண்டிகேட் வந்து பண்ணுது. ஸோ நாளை என்ன நடக்கலாம், ஒரு புல் பேக் மாதிரி வந்து கிடைச்சால்
அப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சில் வரைக்கும் ஒரு புல் பேக் வந்து கிடைக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த சப்போர்ட் கிட்ட போயிட்டு சின்னதாக ஒரு புல் பேக் போயிட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து இப்படி வந்து கீழே வந்து இறங்கலாம். ஸோ அடுத்த ஒரு 2-3 நாளுக்கு வந்து மார்க்கெட் இப்படி வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு சினாரியோ நம்ம வந்து எடுத்துக்கலாம். செகண்ட் சினாரியோ மறுபடியும் நாளைக்கு வந்து ஒரு கேப் டவுன் வந்து ஆகி மறுபடியும் இப்படி வந்து கீழே இறங்கலாம். ஸோ அப்படி இறங்குச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு 23,150 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். ஸோ நாளை மறுநாளுக்குள்ளே இருக்கிற இந்த சினாரிஸ் வந்து இதுதான். ஏன் வந்து நம்ம வந்து ஒரு 2 நாள் 3 நாள் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா, டெய்லி வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துட்ருக்கா அப்படின்னா அந்த மூவ் அப்படிங்கிறது டெய்லி கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற எந்த விதமான ஒரு கேரண்டி வந்து கிடையாது. இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ளே வந்து சுற்றுது, இந்த இடத்துல ஒரு 150 பாயிண்ட்டுக்குள்ளே சுற்றுது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 பாயிண்ட்டுக்குள்ளே வந்து சுற்றுது. அப்போது டெய்லி வந்து இவ்வளோ பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் இருக்குது. அதையும் மீறி மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இது மாதிரி வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லுக்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து சுற்றிக்கும். ஏன் அப்படின்னா பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் அவங்களுக்கு வந்து உள்ளே என்ட்ராகிறதுக்குங்களால் வந்து முடியல அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட்டை மேலே போகிறதுக்கும் விட மாட்டாங்க, கீழே வர்றதுக்கும் வந்து விட மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த இடம் மாதிரி ஒரு கான்ட்ராக்ஷன் பேட்டர்ன் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அவங்க உள்ளே என்ட்ராகிற வரைக்கும் இது மாதிரி ஒரு கான்ட்ராக்ஷன் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கும். உள்ளே என்ட்ரு ஆகிட்டாங்க அப்படின்னா எந்த பக்கம் வந்து மார்க்கெட்டை கொண்டு போகணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மூவ் வந்து கொண்டு போயிடுவாங்க. அடுத்தது 5 மினிட்ஸோட சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸில் நம்ம வந்து இந்த சார்ட்டை நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ வாட்ஸ்அப் சேனலில் காலையில் கொடுத்த டைமிங் தான் இந்த இடத்துல நம்ம வந்து கொடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 9:55 10 மணி அந்த ரேஞ்சில் நம்ம வந்து கொடுத்தோன்னு நினைக்கிறேன். டைமிங் எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அடுத்த ஒரு இமீடியட் ஒரு ரெசன்ஸ் வந்து இந்த இடத்துல இருந்தது. 75,700 வந்து இமீடியட் ரெசன்ஸாக வந்து இருந்தது. அதுக்கப்புறம் கேப் வந்து இந்த இடத்துல இருந்தது 75 ஒரு 76,000 அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு கேப் வந்து இருந்தது. ஸோ இந்த லெவலை வந்து கட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கலாம், ஒரு புல் பேக்கு இந்த கேப்பும் வந்து இருக்குது. நமக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஒரு அப் அண்ட் ஒரு புல் பேக்கை வந்து கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதுதான் வந்து லெவலாக இருக்கும். பட் இந்த லெவலை வந்து கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து எங்கே போகும் அப்படின்னா நம்ம என்ன இந்த ரேஞ்சில் நம்ம வந்து ஒரு சப்போர்ட் வந்து கொடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 74,700 கிட்ட நம்ம வந்து ஒரு சப்போர்ட் வந்து கொடுத்துட்டோம். ஸோ அந்த ரேஞ்சில் இருந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து இறங்கிட்டே இருந்தது. இந்த இடத்துல ஒரு 75,000 அந்த ரேஞ்சுக்கிட்ட பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு சப்போர்ட் வந்து இருந்தது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரம் தான் அந்த சப்போர்ட் வந்து ஹோல்ட் ஆச்சு, மறுபடியும் வந்து செல்லிங் வந்து ட்ரிகர் பண்ணி விட்டாங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 74,450 அந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து கீழே இறங்கி மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்சில் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் கேப் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஆனால் சென்செக்ஸில் அந்த கேப் வந்து ஃபில் வந்து பண்ணிட்டோம். ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50ல் 50 ஸ்டாக்ஸ் இருக்குது, சென்செக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 ஸ்டாக்ஸ் தான் வந்து இருக்குது. இதோட ரியாக்ஷன் ஃபுல்லாக வந்து இதிலே வந்து கிடச்சிருச்சு. நிஃப்டி 50ல் இன்னும் கொஞ்சம் ரியாக்ஷன் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. இந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து நிஃப்டி 50யும் சென்செக்ஸ்லேயும் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக வந்து பிடிச்சிட்டிங்க அப்படின்னா ரெண்டுத்தையுமே வந்து எப்படி வந்து அனாலிசிஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் உங்களுக்கு வந்து வந்துடும். சரி, ஓகே. இப்போ நமக்கு சென்செக்ஸில் நமக்கு வந்து இந்த கேப் வந்து ஃபில் ஆயிடுச்சு. இருந்தாலும் நிஃப்டி நமக்கு வந்து ஒரு கேப் இருக்குது. ஸோ அந்த கேப் வந்து ஃபில் ஆகணும் அப்படின்னா இன்னும் மார்க்கெட் வந்து கீழே இறங்கும். அப்படி கீழே இறங்குச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கும். நிஃப்டி 50 வந்து கீழே இறங்குச்சு அப்படின்னா சென்செக்ஸ்லேயும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அகெயின் வந்து கீழே இறங்கலாம். அப்போது ஒரு 74,000 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேபி இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு புல் பேக் வந்து கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து 74,700 ஒரு புல் பேக் ப்ளஸ் வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்குது. அதை உடச்சாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவல் ஒரு ஃபுல் நம்பர் 75,000. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 75,000 ஒரு 300 லெவல் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு புல் பேக் கம் ஒரு ரெசன்ஸாக வந்து சென்செக்ஸில் வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50ல் நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம், கிட்டத்தட்ட ஒரு 23,700 சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்ட்லி ப்ரைஸ் வந்து அந்த இடத்துல ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுத்தாங்க. ரெண்டாவது கேண்டில் வந்து மார்க் மாயாண்டி மாதிரி வந்து முகத்தில் ஒரு கோடு போட்டு விட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட ரெண்டாவது கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு டவுனு, அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு புல் பேக்கு, நல்ல ஒரு டவுன் சைடு தான். ஸோ கிட்டத்தட்ட 23,700லேருந்து ஒரு 23,350 வரைக்குமே வந்து மார்க்கெட் நல்லா வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒரு 23,50 23,450 ஒரு இன்ட்ராடே சப்போர்ட் இருக்குது அப்படின்ட்டு. இந்த இடத்துல வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து சப்போர்ட் வந்து எடுத்திருந்தாங்க. இருந்தாலும் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடு தான்.
சரி, ஓகே. நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 23,500 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 23,300 இருக்கலாம். 23,300 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 23,150 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 23,500 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 23,650 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம சொன்ன அந்த சப்போர்ட் லெவலை வந்து ரெஸ்பெக்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. 54,200 சப்போர்ட்டுன்னு சொன்னோம். உடச்சிட்டு மறுபடியும் ஒரு புல் பேக்கு, அங்கேருந்து நல்ல ஒரு செல்லிங். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 53,500 வரைக்குமே வந்து கீழே வந்து இறங்கியிருக்கிறாங்க. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 53,900 ஒரு ரெசன்ஸாக நமக்கு வந்து இருக்கும். சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 53,500 வந்திருக்கலாம். 53,500 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 53,200 53,100 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 53,900 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 54,200 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ்லேயும் நம்ம வந்து சொன்ன அந்த ஒரு 75,800 அந்த லெவல் நம்ம வந்து சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம். ப்ரைஸ் வந்து எக்ஸாக்ட்லி அந்த கீழே தான் வந்து ஓப்பன் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் சின்னதாக இந்த இடத்துல ஒரு ஹோல்டு வந்து நடந்தது. ஸோ அந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா 75,300 அந்த இடத்த தான் நம்ம வந்து ஒரு மினிமம் லெவலாக நம்ம வந்து கொடுத்துருந்தோம். அந்த இடம் ஹோல்டு ஆச்சு. மறுபடியும் கிட்டத்தட்ட ஒரு 10.25க்கு அந்த லெவலை வந்து உடச்சிட்டாங்க. ஸோ அட் லாஸ்ட் நமக்கு வந்து ஒரு 74,480 வரைக்குமே வந்து கீழே இறங்கி க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா 74,800 75,000 இந்த லெவல் நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 74,200 வந்துருக்கலாம். 74,200 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 71,800 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். ஸோ 75,000 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 75,400 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் டீ. ஸோ மிட் கேப் டீயில் நம்ம வந்து ஒரு 14,300 சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். ப்ரைஸ் எக்ஸாக்ட்லி அந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் ஒரு டவுனு, ஒரு புல் பேக்கு, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா 14,000 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 13,900 இருக்கலாம். 13,900 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 13,800 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 14,000 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 14,100 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ சேல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.